ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 32 நாள் கொண்ட ராசி. ராசியிலேயே சூரியன் இருக்கார். ஸோ அதனால் எல்லா விதமான முயற்சிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தூக்கமே இருக்காது, எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணுன்ற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் யோசிப்பீங்க. ரொம்பவும் யோசித்து அதை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வருவீங்க. ராசியில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால 3ஆம் அதிபதி அவரே இளைய சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. இதனால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவங்கள கவிதை, கட்டுரை இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய ஏற்றத்தை அடைவார்கள். ஏன்னா 3ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புதிய முயற்சிகள் அவர்களுக்கு வெற்றி பாதையை காட்டி கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால அவரே 4ஆம் அதிபதின்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அது தவிர சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாறுதல்கள் என்ன மாதிரியான ஏற்றங்கள் இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுது அங்காரகன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார். ஆட்சி பெற்றிருக்கும் போது 11ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது எதிர்பார்த்த கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி, வாகனம், வீடு புதுப்பிக்கக்கூடிய வாகனம் உண்டு, வாக்குப்பேர் உண்டு. அதற்கு தேவையான இடத்துல தேவையான பணம் கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதே போல் வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், மிதுனராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய வீடு வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஆனி மாதத்தில் வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார், சுக்கிரனோட வீட்டில் வரார். அவருடைய 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்காரு. அவரு கூட சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் எது வரலும் இருக்காரு அப்படின்னாக்க 5/7/2026 வரையிலும். அப்ப நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு சுக்கிர யுத்தம் இருக்கிறதுனால அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல் 10ல் ஒரு பாப கிரகமாக இருக்கணும்னு சொல்லும்போது சனி பகவான் கர்மக்காரனான சனி பகவானே இருக்கிறதுனால இந்த மிதுனராசியை சேர்ந்தவர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும். வேலையில் இதுவரையிலும் இருந்த ப்ரமோஷனுக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகும். பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் அது அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் அடிப்படையில், புத்திநாதன் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் வேங்கடமுடையான திருப்பதியில் உள்ள பெருமாளை. இந்த திருப்பதியில் உள்ள பெருமாளை தரிசிக்கிற முறை சொல்கிறேன், அதே மாதிரி போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கீழே உள்ள திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார், 2வது கீழே திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது மேலே திருப்பதியில் உள்ள வராக சுவாமி,
4வது எம்பெருமானை சேவிச்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். சரி, இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்களும் சொல்லுவோம். தவிர்க்கக்கூடிய நாட்களை சந்திராஷ்டமம் சொல்லுவோம். ஜனன சந்திரனுக்கு கோல்சாரம் 8ஆம் இடத்துல வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். இந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகள், வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அந்த நாள் என்னன்னைக்குன்னு பார்க்கலாமா? 1/7/2026 மற்றும் 2/7/2026 மற்றும் 3/7/2026. இந்த 3 நாட்களும் எடுக்கின்ற முயற்சிகள் மன குழப்பமான நிலையிலும் மன பதட்டமான நிலையிலும் இருக்கிறதுனால எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த 3 தினங்கள்லையும் சந்திராஷ்டம தினங்கள்ல மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் முக்கியமான முடிவுகள், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 32 நாட்களும் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசியிலேயே ராசிநாதன் இருப்பது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பேச்சில் கொஞ்சம் பயம் இருக்கும். இதை பேசலாமா வேணாமா, இதை சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான யோசனைகள் கொஞ்சம் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுவதன் மூலியமாக நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் சில தட்டி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 5/7/2026 மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேசக்கூடிய, அதாவது பேச்சில் சம்பந்தப்பட்டு பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர இந்த அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசியிலேயே புதனும் 2ஆம் இடத்தில் குரு உச்சமும் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்தியமாகவும் இருக்கும், எல்லாரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் ஏற்றம் மாற்றம் இந்த ஆனி மாதம் பராபவ வருஷத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.